மேடம் நம்ம ஊர் முழுக்க இன்னைக்கு நீலக்கலர் கொடியில் யானை போட்ட சின்னம். ஆஹா, ஒரு காலத்தில் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பூந்து கலக்குன்னு கலக்குன சின்னமாச்சே இது. எஸ், பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திங்கட்கிழமை காலையில் தியாகி இமானுவேல் சேகரன் சிலையாறுகளில் நடந்துச்சு. நம்ம திருத்துறைப்பூண்டியில் எங்க பார்த்தாலும் இயற்கை கோட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த பார்ப்பன சித்தாந்தத்தால் இன்றைக்கு குலதெய்வம் குடிதெய்வம் என்று இதை போற்றி இன்றைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் இன்றைக்கு இந்த அரசியல் சாசன சட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்த ஒரு ஆட்சி வேண்டும். அதுதான் பகுஜன் சமாஜ். இந்த மக்கள் வாழ முடியும். இன்றைக்கு இருக்க மந்திரிகள் அப்படி வாழ்றாங்களா? பெரும் முதலாளிகள் வாழ்கிறார்களா? சாதாரண வேலைக்கு போன ஜனங்கள் என்று அதில் 2.5 சதுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்பதை யோசித்து பாருங்கள். அரசியல் சாசன சட்டத்திலே ஒரு நபருக்கு 7 சென்ட் இடம் இருக்க வேண்டும், அவர்கள் 5 சென்ட் இடத்தில் அவர்கள் வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை இன்றைக்கு அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களா என்றால் இல்லை. சந்துக்கு சந்து சாராய கடைகளை வைத்து அவர்களுடைய தாலியை அறுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு திராவிட அரசை இன்றைக்கு சீர்குலைய வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு வாக்காளர் திருத்த பட்டியல் என்பது பீகாரிலே எப்படி நடந்தது, இவிஎம் மிஷின் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவர்கள் இதை எதிர்க்கிறேன் என்று இந்த மக்களுக்கு பல்வேறு சீர்கேடுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக திமுக இரண்டுமே மாறி மாறி இன்றைக்கு இந்த மக்களுக்கு சரியான செயல்பாடுகள் இல்லாமல் இன்றைக்கு மக்கள் வறுமையிலே மேலும் வறுமையாக சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பணக்காரர்கள், கொள்ளையடிப்பவர்கள், மணல் கொள்ளையர்கள், மாபியாக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விக்டோரியா மகாராணி அவர்களால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஹெக்டர் நிலை தானமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஓபிசி மக்களுக்கு அந்த நிலங்களை எந்த கல்லிற்கு போய் எழுதி வைக்கிறார்கள்? எந்த கல்லு எங்கேயாச்சும் உழவுமா? இந்த கல்லு போய் எங்கேயாச்சும் வேலை செய்யுமா? ஆனா அந்த கல்லிற்கு அந்த 12 லட்சம் ஏக்கர்களை எழுதி வைத்துக் கொண்டு திருவாடுதுறை ஆதீனம் என்று, மணக்கோட்டை ஆதீனம் என்று, கூடப்புலி ஆதீனம் என்று வைத்துக் கொண்டு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மத சிறுபான்மையின மக்களையும் மோதிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை தான் இன்றைக்கு ஆளும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த விரும்புகிறோம்.